வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண ரேகை பற்றி தான். கல்யாண ரேகை என்பது சுண்டு விரல் கீழேயும் ஹிருதய ரேகைக்கு மேலே இருக்கக்கூடியது. இந்த ரேகையின் அமைப்பு நல்லா நீண்டு மெல்லியதாக நல்லா நீண்டு சூரிய ரேகை வரை போகுது, இல்லை அதை தாண்டியும் போகுது. அப்படின்னா இது ஒரு கோடீஸ்வர பேர். அதாவது கணவன் இருந்தால் மனைவி, அதாவது பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், அதுபோல் ஒரு நபர் கூட தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் இது எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகிருக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ்னால் கோடுகள் வருவதில்லை, இது போய் கோடுகள் தடுப்பதும் இல்லை. அந்த கோடுகளில் ஒரு வட்ட வடிவமோ கிராஸ் சின்னம் இது போல் எதுவும் அமையாது. அப்படி நீண்டு இருந்துச்சுன்னா அது ஒரு கோடீஸ்வர பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பாகிடுது. அதே எவ்வளோ பெரிய ரேகை இருக்குது, ஆனால் தூஷப்பட்டு போயிருக்கு, அதாவது பாதிப்பு இருக்குது அந்த ரேகையில் அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிடைக்கும்.